இன்னைக்கு ஆர்ஆர் vs எம்ஐ விளையாடுறாங்க. எம்ஐக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான மேட்ச். கண்டிப்பா இது எம்ஐ வந்து ஜெயிச்சே ஆகணும். ஆர்ஆர் வந்து அது ரன்ல வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1ல இருக்காங்க. ஆர்ஆர் வந்து நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. ஆர்ஆர் டீமை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆர்ஆர் டீமை பார்த்துடலாம். ஆர்ஆர் டீம்ல வந்து இன்னும் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் நல்ல ஃபார்முக்கு வரல. ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜெய்ஸ்வால் வந்து ரன் அடிச்சே ஆகணும். லாஸ்ட் ஐபிஎல்ல மும்பைக்கு எதிரான மேட்ச் அப்போ ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடிச்சார் 1 கடையில். இந்த வாட்டி ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த சீசனில் ஐபிஎல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் ராஜஸ்தான் மேட்ச் நடக்கும்போது அப்போ மிஸ் பண்ணிட்டாரு. இந்த செகண்ட் மேட்சே ஆச்சு அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆர்ஆர்காண்டி. ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேர்ல்டு 2020 அப்புறம் வருது. அதனால ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரன் அடிச்சே ஆகணும். ஏன்னா ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் வந்து தான் பெரிய குரூஷலாக இருக்குது இப்போ ஆர்ஆருக்கு. முன்னாடி ஜாஸ் பட்லர் இருந்தார். இப்போ ஜாஸ் பட்லர் 2 செஞ்சுரி அடிச்சிட்டார் இந்த சீசன் ஐபிஎல்ல. அதே ஜெய்ஸ்வால் வந்து இன்னைக்கு அவர் செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா, செஞ்சுரியில் 50 அடிச்சாருனாலே ஜெய்ஸ்வால் 50 அடிச்சாருனாலே அது பெரிய விஷயம். ஆர்ஆர் பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சுருக்காங்க. பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காரு நம்ம ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் பெரிய இம்பாக்டாக இருக்கும். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து எவ்வளோ பெரிய பிளேயர்னு தெரியும். இந்த சீசனில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட மெயினான பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஐபிஎல் 2024 என்னமோ ரியான் பராகோட சீசனாக தான் இருக்கும் போல். நம்பர் 4க்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ஆர்ஆர். சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க ரியான் பராக். இந்த சீசனோட கண்டிப்பாக ஃபைண்டாக இருக்காரு. ஆர்ஆருக்கு வந்து ஒரு மெயின் தூணாக இருக்காரு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பராக் வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ தான் அவருக்கு வந்து பெய்ட் ஆஃப் பண்ணுறாரு ரியான் பராக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி ஷிம்ரான் ஹிட்மயர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். அவர் கிடைக்கிற மேட்ச் எல்லா சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ஆனால் இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பவர் ஹிட்டிங் ஆடினார்னா ஷிம்ரான் ஹிட்மயர் நல்லா இருக்கும். ஷிம்ரன் ஹிட்மயர் ஃபார்மும் அவரையும் கொஞ்சம் நல்லா முன்னாடினா இறக்கி விடுங்க. அவரும் நல்லா பேட்டிங் அட்டாக்கிங்காக ஆகட்டும். இன்றைக்கி வந்து அவங்க ஆர்ஆரில் வந்து மகாராஜா விளாட வைப்பாங்களா இல்லை பர்கரை விளாட வைப்பாங்களான்னு ஃபாஸ்ட் பவுலரை தெரில. அந்த அவங்களோட டீம் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அது வந்து அந்த 11 எப்படி சூஸ் பண்ண போகிறாருன்னு தெரில சஞ்சு சாம்சன். அதே மாதிரி மெயின் வந்து ஆர் அஸ்வின் வந்து லாஸ்ட் மேட்ச்லாம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து அவரும் சகல் தான் மெயினான பவுலர்ஸு. அவங்க 2 பேரும் 4 ஓவர் போட்டாங்கனாலே மேட்ச் முடிஞ்சிடும். அதோட மகாராஜும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். மகாராஜும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சப்போர்ட் பண்ணுறக்கூடிய பவுலர் தான். அவங்களோட டெப்த் ஸ்பெஷலிஸ்ட் சந்தீப் சர்மா இன்னும் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆகலை. அவர் ரெக்கவரி ஆகிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆர்ஆருக்கு இன்னும் பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். ஆர்ஆர் வந்து இன்றைக்கி வந்து எப்படி விளாடுறாங்க, இன்றைக்கி வந்து ஆர்ஆரில் விளாட்றாங்க, ஜெய்ப்பூரில் விளாட்றாங்க. ஜெய்ப்பூர் வந்து நல்ல விக்கெட்டாக இருக்கும் ஆர்ஆருக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஜெயிக்கக்கூடிய மேட்ச்சு. ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் அப்போ தான் வந்து டாப்பில் வர முடியும். மும்பை இப்போ விளாட்ற எல்லா மேட்சும் ஜெயிச்சிக்கிட்டே வராங்க கண்டினியூஸாக. எந்த மேட்சும் இப்போ தோக்கலை. ஓப்பனர் வந்து ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் ஓப்பனிங் ஸ்டார்ட் வந்து நல்லா பண்ணிட்டாங்கன்னா போதும். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க ஓப்பனிங் ஓவரில். ட்ரெண்ட் போல்ட் வந்து அதிக தடவை ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு. ஏன்னா இன்ஸ்விங் போட்டார்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து கொஞ்சம் காலி ஆகிடுவார். அதனால் இஷான் கிஷனும் ட்ரெண்ட் போல்ட்டும் நல்ல பேட்லாம் இருக்கும். ரோஹித் சர்மா ட்ரெண்ட் போல்ட்டும் நல்ல பேட்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் ட்ரெண்ட் போல்ட்டை ஒரு ஸ்டார்டிங்கில் 2 ஓவர் ட்ரெண்ட் போல்ட் போடுவார். அந்த 2 ஓவர் ட்ரெண்ட் போல்ட் ஓவரை ஃபேஸ் பண்ணிட்டாங்கனாலே மும்பை வந்து கொஞ்சம் இதாகிடுவாங்க, கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. சூரியகுமார் யாதவும் ஃபார்ம் வந்து ரொம்ப குரூஷியல். சூரியகுமார் யாதவும் நல்லா விளாண்டுட்ருக்காரு. அவங்களுக்கு வந்து அப்புறமேட்டு திலக் வர்மாவும் சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. அந்த ஷெஃபர்டு வந்து ஒரே ஒரு மேட்ச் தாங்க இம்பாக்ட் பண்ணார். அவரை பேசாமல் டீம் விட்டு தூக்கிடலாம் போல். ஏன்னா அவர் ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லை ஷெஃபர்டு. அடுத்து வந்து ஹர்திக் பாண்டியா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் பாட்டுக்கு விளாண்டுட்டு தான் இருக்கார். என்ன அவர் டீம் மும்பை சப்போர்ட் இல்லைன்னு, மும்பை ஃபேன் சப்போர்ட் இல்லைனாலும் மும்பை வந்து ஜெயிச்சிட்டு வராங்க. டீம் நல்லா இருக்குது. மெயினான பவுலர் அவங்களுக்கு யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. இந்த சீசன் வந்து போன சீசன் ஐபிஎல் விளாட்லன்னொடனே இந்த சீசன் வந்து சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காரு ஜஸ்பிரீத் பும்ராவோட 4 ஓவர் வந்து ரொம்ப குரூஷலாக இருக்கும் ஆர்ஆருக்கு. ஆர்ஆர் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோட 4 ஓவர் நல்லபடியாக விளாண்டாங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கனாலே போடும். ஒரு விக்கெட் எடுத்துருவார். எப்படியும் ஜஸ்பிரீத் பும்ரா 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவார். பட் ஆனால் ஆர்ஆர் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை நல்லபடியாக விளாண்டாங்கனாலே
போதும். ஆர்ஆருக்கு வந்து பெரிய த்ரெட்டாக இருப்பார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன்னா மும்பை பேட்டிங் ஆடி டார்கெட்லாம் நல்லா செட் பண்ணிட்டாங்கன்னா பும்ரா வச்சு ஹர்திக் பாண்டியா முடிச்சுடுவார். ஏன்னா பும்ரா வந்து அப்படிப்பட்ட பவுலரு, கரெக்டாக லைன் அண்ட் லென்த்தில் போடக்கூடிய பவுலரு. இன்றைக்கி என்னோட ப்ரெடிக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் 50-50 தான் கொடுப்பேன். ஏன்னா மும்பைக்கும் நல்ல டீமு, நல்ல கடப்பார பேட்டிங் லைனப் இருக்குது. அதேமாதிரி ஆர்ஆர்லேயும் நல்ல பவுலிங்கும் இருக்குது, பேட்டிங்கும் இருக்குது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கி என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 50-50 தான். பார்ப்போம் யார் இன்றைக்கி ஜெயிக்கிறா.